ஹாய், இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் கிளாஸில் அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஷன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், சி ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் எப்பயுமே சொன்ன மாதிரி ஒரு ஃபார்முலா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க நோட் புக்கில். அண்டு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா SI ஈக்குவல் டு P இன்ட்டு N இன்ட்டு R டிவைடட் பை 100. இப்போது இந்த ஒரு PNR அப்படின்ற வேரியபிளுக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்துட்டு Pக்கு நான் 1000 பாஸ் பண்ணுறேன், இதுக்கு 12 கொடுக்க போகிறோம், அண்ட் R அப்படின்றதுக்கு 2.5 அப்படின்ற மாதிரி டெசிமல் வேல்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த 3 வேல்யூ டைப்பும் பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்டு ஃப்ளோட் அப்படின்னு வரும். அப்போ ஒரு இன்ட்டையும் ஃப்ளோட்டையும் நம்ம ஒரு கால்குலேஷனில் யூஸ் பண்ணி டிவைடும் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அதில் வரப்போகிற அவுட்புட்டும் நமக்கு ஒரு டெசிமல் வேல்யூவாக தான் கண்டிப்பாக வரும். அதனால் இங்கே நான் எஸ்ஐயை நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய ப்ரோக்ராமில் டபுளாக டிக்ளேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிக்ளரேஷன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும், ஹெடர் ஃபைல் வேணும். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஹெடர் ஃபைல்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது conio.h போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு void main. விதவுட் மெயின் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. மெயின் ஃபங்க்ஷனும் ஆஸ் இட் இஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்றத பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் நம்ம இங்கே பிளான் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த டிக்ளரேஷன்ஸ் அண்டு பிளான் பண்ண இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒன்று ஒன்றா டிக்ளேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி டிக்ளேர் பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்ட்டு P, N. அடுத்தது நான் ஃப்ளோட்டில் தான் R அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளோட் R. ஓகே, அப்புறம் டபுள் SI. டிக்ளரேஷன் முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க எல்லாருக்கையும் டிக்ளரேஷன் பண்ணதுக்கப்புறம் CLR SCR ஃபங்க்ஷன் போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு P ஈக்குவல் டு வேல்யூ நம்ம என்ன கொடுக்கணும், 1000. இப்போ நான் இங்கே எல்லாமே ஃபிக்ஸ்டு வேல்யூவாக வைக்கிறேன் எல்லா ப்ரோக்ராம்லேயும். இதையும் நம்ம ரன் டைமில் இன்புட் எடுக்கலாம். அதுவும் நான் எப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். இப்போ நான் ஃபிக்ஸ்டு வேல்யூவாக வைக்கிறேன். அண்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றத நான் ஆல்ரெடி பிளான் பண்ணது 12. ஸோ அந்த மாதிரி நான் 12 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஆரோட வேல்யூ 2.5 அப்படின்னு பிளான் பண்ணேன். இது ஃப்ளோட்டாக இருக்கிறதுனால டெர்மினேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ வேல்யூ அசைன்மெண்ட் முடிஞ்சது. அண்ட் ஃபைனலாக கேல்குலேஷன் P இன்ட்டு N இன்ட்டு R டிவைடட் பை 100. அதே மாதிரி இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் ஸ்மால் லெட்டரில் பிளான் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று நீங்கள் கேப்ஸ் கொடுத்துருந்தீங்க எந்த லைன்லையாதுன்னா அதுவும் எரர் வரும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே ஃபைனலாக பிரிண்ட் F கொடுத்துட்டு இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் is value isன்னு எழுதலாமா? value is கன்வர்ஷனல் கேரக்டர். இது என்ன வரணும், இப்போ டபுளில் வருது இல்லையா? அப்போ இங்கே என்ன வரணும்னா LFன்னு வரணும், லாங் ஃப்ளோட். ஓகேவா? இங்கே மட்டும் என்ன வரணும், LF போடணும். ஓகே, அதை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டுட்டு /n கொடுக்கணும். அப்புறம் கமா போட்டுட்டு SI கொடுத்து க்ளோஸ் பண்ணி செமிகோலன் போட்டுடுங்க. ஓகேங்களா? இது கொடுத்துட்டு ஃபைனலாக getch கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணி செமிகோலன். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணினோம், ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். then main function,
இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணணும். அப்புறம் டு கிளியர் ஓல்டு அவுட்புட், அதுக்கு CLR ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. தென் வேல்யூ ஃபார் த வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்துட்டு calculation, தென் print statement. ஓகே, ஃபைனலாக get ch to get the runtime. runtime output. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்படி தான் ஈஸியாக நம்ம வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம எழுதிடலாம் சி ப்ரோக்ராமில். ஓகே, ஓகே. கன்வர்ஷனல் கேரக்டர் LF போடணும், ஏன்னா டபுளில் வர்றதுனால. ஓகேங்களா, இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னோடய ஃபைனல் ஃபஸ்ட் வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.